அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். புத பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்று தேய்பிறை அஷ்டமி நாளாகும். ஆதலால் இன்றைய தினத்தில் நாம் கால பைரவரையும் எம்பெருமான் ஈசனையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் நிச்சயம் அனைத்து தடைகளும் அகன்று வாழ்வில் அனைத்தும் நன்மையாகவே நடந்தேறும். நாம் இறைவனை துதிக்கும் விதமாக இறை வழிபாடு என்பது பல்வேறு வகைகளில் நாம் செய்யலாம். அது உணவு இல்லாதார்க்கு உணவளிப்பதும், ஆடை ஆபரணங்களை தானமாக தருவதும், இது போன்ற இன்னும் சில நாம் செய்கின்ற உதவிகள் கூட இறை வழிபாட்டிலே அமையும். ஆம், நாம் தவிக்கின்ற உயிர்க்கு ஓடிச் சென்று உதவி செய்யும் பொழுது அங்கே நாம் இறைவனை காணலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போ நமது உள்ள வினைகளை. நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. சிவாய நம. இன்று மாலை வேளையில் நாம் கால பைரவருக்கு வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் அனைத்திற்கும் ஓர் சிறந்த தீர்வாக அமையும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.